வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் KPRS. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிக்குக்கான டைட்டில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். உங்கள் கேட்டகரி போய் செலக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கேஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபைவரில் ஒரு கிக் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 3 பேக்கேஜை வச்சுக்கலாம். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி 3 பேக்கேஜை வச்சுக்கலாம். பேசிக் பேக்கேஜ்னால் நான் பேசிக் பேக்கேஜில் இந்தந்த ஒர்க்லாம் பண்ணி தருவேன், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் அப்படின்னா நான் இந்தந்த ஒர்க்லாம் பண்ணித்தரேன், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன். ப்ரீமியம் பேக்கே அப்படின்னா நான் இந்தந்த ஒர்க்லாம் பண்ணித்தரேன், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது இந்த மாதிரி ட்ரை நவுன்னு வரும். ஸோ இங்கே ஜஸ்ட் காட் இட்னு கொடுத்துருங்க. ஸோ உங்கள் பேசிக் பேக்கேஜ், உங்கள் பேசிக் பேக்கேஜுக்கு நேம் தர சொல்கிறாங்க. நான் 3 hours பேக்னு கொடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 hours பேக்குன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த பேசிக் பேக்னால் நான் வந்து 3 hours ஒர்க் பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் பேக்னா 15 hours ஒர்க் பண்ணுவேன். ப்ரீமியம் பேக் அப்படின்னா 50 hours பேக். ஸோ இந்த பேசிக் பேக்னா நான் 3 hours ஒர்க் பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் பேக்னா 15 hours ஒர்க் பண்ணுவேன், ப்ரீமியம் பேக் அப்படின்னா 50 hours ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 hours பேக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா, ஐ வில் டூ எனி கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபார் 3 hours. நான் எந்த விதமான டேட்டா என்ட்ரி ஒர்க்கும் 3 ஹவர்ஸ்க்கு பண்ணித்தரேன் இந்த பேசிக் பேக்லன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸுங்கிறத நான் 15 ஹவர்ஸ்னு மாற்றிருக்கேன். இந்த ப்ரீமியம் பேக்கில் இந்த 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறத 50 ஹவர்ஸ்னு மாற்றிருக்கேன். ஸோ இந்த பேசிக் பேக் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பேசிக் பேக் எனக்கு பண்ணி கொடுங்க, 3 hours ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பின்னாடி இதை மாற்றிக்க முடியும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக டெலிவரி தரீங்களோ அவ்வளோ குயிக்காக நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 day டெலிவரின்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் 2 days 3 days கூட கொடுக்க முடியும். ஆனால் 1 day டெலிவரி கொடுத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 hours ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. I'll do any kind of data entry work for 15 hours ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ 15 hours ஒர்க் வந்து நீங்கள் ஒரு நாள் டெலிவரி தர முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா 3 daysன்னு கொடுக்குறேன். 50 hours ஒர்க், அதாவது இங்கே வந்து பாருங்கள், ஐ வில் டூ எனி கைண்ட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபார் 50 hours சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 50 hours ஒர்க் வந்து நம்ம 3 நாள் டெலிவரி தர முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7 daysன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பேக்கில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 3 hours. இந்த பேக்கில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 15 hours. இந்த பேக்கில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் ஃபைவருக்கு போயிட்டு டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து உங்களை மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃபைவரில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்க, டெலிவரி டைம் எவ்வளோ வச்சுருக்காங்க, எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ஒரு கிக் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்காவாக அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஃபார்மேட்டிங் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் அந்த 3 hours பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாம். ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் பேக்கில் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் பண்ணித்தரேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது ஏன் இஷ்டத்துக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது எப்படி வேணால் கொடுக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சர்வீஸ், நீங்கள் கொடுக்குற வேலை, நீங்கள் செய்ய போகிற வேலை, அது எப்படி வேணால் நீங்கள் செய்யலாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ 50 hours பேக்கில் வந்து நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க. பண்ணித்தருவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 3 hours பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள்லாம் பண்ணி தருவீங்களா?
இந்த கிராஃப் போடுறது டேபிள் போடுறதெல்லாம் பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாங்க. நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எல்லா பேக்லையுமே நான் வந்து இந்த டேபிள் கிராஃபெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். ரிவிஷன்ங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா கரெக்ஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒர்க் அவங்க அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கரெக்ஷன் பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அன்லிமிட்டெட் கொடுத்துருங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிமிட்டெட் கரெக்ஷன்னா நிறைய பேர் உங்க நம்பி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஒர்க் வந்து நீங்கள் டெலிவரி கொடுத்த பின்னாடி கூட ஏதாவது கரெக்ஷனாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவீங்கன்னு நம்பிக்கையில் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்க, நீங்கள் மினிமம் $5 மேக்ஸிமம் $1000 வரைக்கும் வாங்க முடியும். ஸோ 3 hours பேக்கேஜுக்கு நான் $5, இந்த 15 hours பேக்கேஜுக்கும் $20, இந்த 50 hours பேக்கேஜுக்கு ஒரு $40 வாங்கிறேன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். மை கிக் எக்ஸ்ட்ராஸ், அதாவது நீங்கள் கேட்டிருக்கிற இந்த பேசிக்கான ப்ரைஸ் இல்லாமல் வேற ஏதாவது அடிஷ்னலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் ஹவர்ஸ், அதாவது இப்போ இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 hours 3 hours, இந்த ஒர்க்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 hours, இந்த அமௌண்ட்டுக்கு 50 hours ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் இந்த ஒர்க்குக்கு மேலே அவங்க கேட்டாங்கன்னா, இந்த 50 hours மேலே அவங்க கேட்குறாங்க இல்லை 15 hours மேலே கேட்குறாங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அடிஷ்னல் ஹவர்ஸ். இந்த பேசிக் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் 3 hours நான் ஒரு $5 சார்ஜ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிஷ்னலாக $5 சார்ஜ் பண்ணுறேன். ஒவ்வொரு 4 hours சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் செட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். நான் சும்மா சாம்பிளுக்காக பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ரீமியம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து $5 சார்ஜ் பண்ணுறேன், அடிஷ்னலாக 5 hours ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் எத்தனை நாள் டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்கீங்க? ஒரு நாளில். இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில். இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது இதை விட முன்னாடி டெலிவரி தரமாக இருந்தால், அதாவது நீங்கள் சொல்லியிருக்கிற டைம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி டெலிவரி தரமாக இருந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி அப்படிங்கிறது. இந்த பேசிக் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 1 day தான் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாள் சொல்லியிருக்கோம். சப்போஸ் நான் அதை வந்து ஒரு நாள் தர மாதிரி இருந்தால் எனக்கு $10 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். இந்த ப்ரீமியம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 நாள் சொல்லியிருக்கோம். சப்போஸ் அதை வந்து ஒரு 4 நாள் தர மாதிரி இருந்தால் ஒரு $10 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் ரிவிஷன், அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே அன்லிமிட்டட் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது கரெக்ஷன்ஸ் எத்தனை டைம் வேணால் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து சப்போஸ் நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு டைம் தான் பண்ணியிருக்கோம், ஒரு டைம் மட்டும் தான் பண்ணித்தரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது கரெக்ஷன் பண்ணி தர மாதிரி இருந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு நாளில் கரெக்ஷன் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி தரதுக்கு $5 கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஷிப்பிங்னு இருக்குது. ஷிப்பிங்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது பொருளாக டைரெக்டாக அவங்களுக்கு அனுப்புகிறீங்களா, சிடி அந்த மாதிரி பொருள் அனுப்புகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதையும் அனுப்ப போகிறதில்ல. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வேலையை பற்றின சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
உங்கள் ஒர்க்கை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.